Good evening, பண்ணிக்கொள்வோம். பண்ணிக்கொள்வோம். ஓகே, கவனிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2வது நாளாக நம்ம வந்து செமினார்ட 2வது நாள். ஏன்னா ஏற்கனவே நம்ம திங்கட்கிழமை 1வது செமினார் செஞ்சோம். இன்னைக்கு 2வது செமினார் நாள். ஓகே, அப்ப இந்த செமினார்ல ஏற்கனவே உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நினைக்கிறேன் எல்லாரும் பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கன்னு. பிரிண்ட் அவுட் அப்படி எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்க வகுப்பு முடிய நாளைக்கு சரி மனசுங்க நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இங்க உங்களுக்கு சொல்லி தர்ற விடயங்களை நீங்க அதுக்கான செய்க வழிகள் அதுகளை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்ப நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த செமினார் வந்து உங்களுக்கு வந்து ரெட்ரால் நிறுவனத்தினால வந்து தான் நடத்தப்படுது. அப்ப ரெட்ரால் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்குள்ள இது பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினால என்ன பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். விளங்குதா? இப்ப நீங்க இப்ப கிளாஸ் இப்ப நீங்க நடக்கிற செமினார் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டியூட்டரிகள், நிறைய செமினார்ஸ், நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரால் நிறுவனத்தை பாத்தீங்கன்னா எப்படின்னா அரசாங்கத்துல என்ன செஞ்சிருக்க ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அப்படின்னா இப்ப தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்களாக தொடர்ந்து வந்து வகுப்புகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஆன்லைன் மூலமாக. அப்ப நீங்க இணைந்திருக்க அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனம். என ஒரு அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குண்டா ஒரு ஏன்னா அரசாங்கத்தில் சும்மா எல்லாத்தையும் பதிவு செய்வாங்களா? இல்லை. என்ன இப்ப தரமான ஒரு கல்வி இருக்கணும், ஒரு தரமான ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், ஏன்னா அதை சரியா தொடர்ந்து செய்து கொண்டு போகணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் என்ன செய்வோம், இந்த நிறுவனம் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துக்குள்ள தான் இந்த செமினார் வந்து இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நடைபெறுது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செமினார்ல வந்து நம்ம வந்து இன்றைய செமினார்ல வந்து கருத்தரங்கு 2வது கருத்தரங்கு நம்ம இன்னைக்கு நடத்த இருக்கோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரால் நிறுவனத்துல இப்ப நீங்க வந்து இப்ப புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்துறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. அதாவது நீங்க தரம் 1லிருந்து லெவல் வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான கற்கைகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரால் நிறுவனத்துல நிரந்தர வகுப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அதுதான் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்களம் படிக்கண்டா சிங்களம் படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கண்டா ஆங்கிலம் படிக்கலாம். லெவல்ல நீங்க எந்த பிரிவுல நீங்க படிச்சாலும் சரி, அது மிக்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், கொமர்ஸா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வகுப்புகள் வந்து இருக்கு. அப்ப அது சம்பந்தமா அங்க வழங்குற சேவைகள் தான் இங்க இருக்கு. அதான் சொன்ன நீங்க பாருங்க, ப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு, சிங்கள கோர்ஸ் இருக்கு, டிப்ளோமா கோர்ஸ் இருக்கு, லெவல்ல எல்லா பாடங்களுக்குமான கோர்ஸுகளும் வந்து இருக்கு. அப்ப உங்களோட வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட அண்ணா அக்காமார்கள் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு அது தேவையானவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செய்யலாம், இதுல இணைந்து கொண்டு நீங்க படிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், என்ற பேர் வந்து ரமேஷ். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செமினார் நம்ம செஞ்சிருக்கோம். அப்ப இது வந்து நம்மட 2வது செமினார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2023ஆம் ஆண்டு எமது வகுப்புல வந்து கலந்து கொண்டு அதிகப்படியாக வாருங்க 182 புள்ளிகளை பெற்று அதே போல அதிக அளவு புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் விவரம் மட்டும் உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கோம். இது வந்து 2023ஆம் ஆண்டு எங்களோட வகுப்புலையும் தொடர்ந்து இணைந்து கொண்டு
சித்தி அடைந்த மாணவர்களோட விவரம். ஓகேயா? அப்ப நாங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இங்க வழங்குற இந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான தகவலாத்தான் இருக்கும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க உங்களால என்ன செய்யணும், நீங்க அதை செக் பண்ணி கூட கூடலாம். ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க படிச்சவங்க பேர், அதோட அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர், அவங்களோட புள்ளி, எல்லா விஷயமும் நாங்க தெளிவா தந்திருக்கோம். நீங்க இது உங்களுக்கு ஒரு பிளேலாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, நீங்க அதையும் பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 87 பேர் வந்து அதிகூடிய புள்ளிகளை பெற்று எங்கட வகுப்புல கற்றவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பாஸ் பண்ணாங்க. அப்ப அது சம்பந்தமான விவரங்களும் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அது உங்களோட என்ன, உங்களோட ஸ்கூல்ல படிச்சவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. என்ன, அவங்கதான் இந்த வகுப்புல வந்து கடைசி வருடம் வந்து 2024ஆம் ஆண்டு வகுப்புல பாஸ் பண்ண மாணவர்கள். ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன், பிறகு சொல்றேன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு தயார்படுத்துதல் மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு, அதாவது இப்ப வந்து தரம் 4ல படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த வருஷம் 2025ல தரம் 5ல படிக்கிற மாணவர்கள் ரெண்டுக்கும் வந்து வேற வேறையான வகுப்புகள் வந்து எங்ககிட்ட நடக்குது. சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா இல்லாத நடக்கும், 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வகுப்புகள் உண்டா நடக்கும். அப்ப அந்த நிலைமையில பார்க்கல எங்கட வகுப்புகள் பாத்தீங்கன்னா தரம் 4க்கு வகுப்புகள் வேறையா நடக்கும், தரம் 5க்கான வகுப்புகள் வந்து வேறையா நடக்கும். அதனால நிலையான ஒரு டைம் டேபிள் ஒன்று இருக்கு. அப்ப யாரும் வந்து வகுப்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஷெட்யூல், இப்ப உங்களுக்கு வேற வகுப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கான நேரங்களை வந்து நீங்க ஒதுக்கி கொண்டு சரியா செய்யறதுக்கான எங்கட டைம் டேபிள் வந்து நிலையான ஒரு டைம் டேபிள். அப்ப பாடங்கள் அந்த அந்த நாளைக்கு என்ன பாடமோ அந்த பாடம் நடக்கும். சரியா? அடுத்த பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஒரு பொது பரீட்சை, ஏன்னா போட்டி பரீட்சை. அப்ப இந்த போட்டி பரீட்சையில வந்து எல்லாரும் போட்டின்னு சொல்லக்குள்ள எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட வேண்டிய பரீட்சை தான் இது. என்ன பொலிசி பரீட்சைன்னு சொல்லக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர், ஏன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல, என்ன கட் அவுட் மார்க்ஸுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பரீட்சையில வந்து சித்தி பெற்றவங்களா நம்ம எடுப்போம். அப்ப அவங்களுக்கு தான் சலுகைகள் வந்து கூட. பொதுவாக 70 மார்க்ஸுக்கு மேல எடுத்தாலே பரீட்சையில சித்தி, அதுக்கான உங்களுக்கு சான்றிதழ்கள் வந்து அரசாங்கத்தினால வழங்கப்படும். ஆனா அந்த கட் அவுட் மார்க்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் இது கொஞ்சம் மாணவர்களை வந்து ஒரு சிறந்த பாடசாலைகளுக்கு தெரிவு செய்யறதுக்கு, அதே போல மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குறதுக்கு அவ்வாறான ஒரு வாய்ப்பாக தான் நடந்திருக்கு இந்த பரீட்சை. அப்ப இந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா மிக போட்டித்தன்மையுடையது. சாதாரண மாதிரி பரீட்சை இல்லை. இது பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டி. 5ஆம் ஆண்டுலேயே மிக போட்டி தன்மையான ஒரு பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையில வந்து சித்தி பெற்ற மாணவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே போல எங்கட வகுப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான பாடங்களும் வகுப்பு நடைபெறும். ஒரு கிழமையில எல்லா நாட்களும் வந்து பாடங்கள் நடைபெறும். தமிழ் பாடம், கணித பாடம், சுற்றாடல், ஆங்கிலம், சிங்களம் மற்றும் நுண்ணறிவு. அப்ப இந்த 6 பாடங்களும் பாத்தீங்கன்னா சரியா இப்ப எங்கட வகுப்புல வந்து இவ்வளவு பேர் வந்து பாஸ் பண்றதுக்கு காரணம் உண்டு என்னன்னா, நாங்க வந்து 6 பாடங்களுக்கும் அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். சரியா? அப்ப அவங்களுக்கு வந்து அப்ப எல்லாம் ஒரு முழுமையான ஒரு வகுப்பா இருக்கனால அப்ப அவங்களுக்கு வந்து அந்த புள்ளிகள் அதிகளவான புள்ளிகளை பெறறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏனென்றா சரியான ஒரு டைம் டேபிள் இருக்கு. இப்போ ஒரு நாள் படிச்ச ஒரு பாடத்தை படிப்போம், அடுத்த நாள் இன்னொரு பாடத்தை படிப்போம், அடுத்த நாள் இன்னொரு பாடத்தை படிப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கிழமையில பாத்தீங்கன்னா 6 பாடங்களையும் படிப்போம். அப்ப ஒரு கிழமையில பாத்தீங்கன்னா நம்ம அந்த 6 பாடம் சம்பந்தமான ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அதே போல வகுப்புகளும் வேற வேறையா நடக்கும். 4ஆம் ஆண்டு வகுப்பு வேற, 5ஆம் ஆண்டு வகுப்பு வேற. அப்ப 4ஆம் ஆண்டு வகுப்புல நாங்க இன்னும் வாய்ப்புகள் தந்திருக்கோம். அதாவது 5ஆம் ஆண்டுல இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது 4ஆம் ஆண்டு பாடம் வழங்கலன்னா 4ஆம் ஆண்டு வகுப்புலையும் இலவசமாக இணைந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நாங்க செய்து தந்திருக்கோம். இப்ப கடந்த காலத்துல எங்களோட வகுப்புல இவ்வளவு பேர் வந்து பாஸ் பண்றதுக்கு காரணம் அவ்வாறு நாங்க வந்து அவங்களுக்கு அந்த
5ஆம் ஆண்டு உள்ள ஆட்களை 4ஆம் ஆண்டுலையும் இணைச்சு இலவசமாக தான் அவங்களுக்கு 4ஆம் ஆண்டு வகுப்புகளை வந்து நாங்க நடத்தி இருக்கோம். அப்ப அதனாலதான் இவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா இந்த பரீட்சை பத்தி உங்களுக்கு ஒரு பூரண விளக்கம் கொடுக்கணும்னு, ஏன்னா இந்த டைம் வந்து போதாது, பூரண விளக்கம் கொடுக்கணும்னு தான் ஆசை. அதாவது இந்த புலமை பரீட்சைனா என்ன, அதுல எப்படி புள்ளி வழங்குவாங்க, எந்த கேள்விக்கு என்ன பகுதிக்கு என்ன மார்க்ஸ், நம்ம எந்த பக்கம் அதிக அளவு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பூரண விளக்கம். அப்ப அது வந்து இன்னைய டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போதாத மாதிரி இருக்கு. விளங்குதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது 200 மார்க்ஸ், என்ன பார்ட் 1 100 மார்க்ஸ், பார்ட் 2 100 மார்க்ஸ். ஓகே, இப்ப பகுதி 2ஆக நடக்கும். பார்ட் 1 வேறையா, பார்ட் 2 வேறையா? ஓகே, அது சம்பந்தமான விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1ல பாத்தீங்கன்னா மொத்தமாக 100 புள்ளி. அந்த 100 புள்ளி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுண்ணறிவு, மற்றது ஐக்யூ நாலேஜ் நம்மளுடைய பாக்குற பாடம் தான் இந்த பார்ட் 1. அப்ப பார்ட் 1ங்கிறது உங்களுக்கு பாட புத்தகமோ இல்ல ஸ்கூல்ல அதை வந்து படிச்சு கொடுக்கறதுக்கோ அப்படியான டைம் வந்து இல்ல. விளங்குதா? வகுப்புல வந்து ஐக்யூ பாடம் ஒன்று நடக்குதா? ஸ்கூல்ல நடக்குதா? ஸ்கூல் டைம்ல ஐக்யூ பாடம் ஒன்று நடக்குதா? டைம் டேபிள் படி வகுப்பு நேரத்துல வந்து ஸ்கூல் பாடத்துல இந்த ஐக்யூ பாடங்கிறது ஒன்று நடக்காது. இந்த பாடம் பாத்தீங்கன்னா மேலதிக வகுப்புகள்ல, மற்றது ஸ்கூல் விட்டு அதுக்கு பின்னாடி அப்புறம் தான் என்ன செய்வோம்னா இந்த ஐக்யூ பாடங்கிற ஒரு பாடம் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஐக்யூ பாடம் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க 5ஆம் ஆண்டுல மட்டுமில்ல, இந்த ஐக்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உழவுல எழுதினாலும் சரி, ஏழவுல எழுதினாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போனாலும் சரி, வேலையில ப்ரொமோஷன் வந்தாலும் சரி, இந்த அனைத்து போட்டி பரீட்சையிலையும் இந்த ஐக்யூ பாடம் வந்து ஒரு எக்ஸாமாக இருக்கும். நம்மளோட தாய்மொழி மாதிரியே அதையும் ஒரு பரீட்சையா தான் இலங்கையில என்ன அந்த பரீட்சை முறையில பாத்தீங்கன்னா இந்த ஐக்யூ வந்து நீங்க 5ஆம் ஆண்டுல இருந்து நீங்க வேலைக்கு போனாலும் ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அங்க ஐக்யூ டெஸ்ட் ஒன்று இருக்கும். விளங்குதா? இப்ப நம்ம இங்க அதை தான் நம்ம ஐக்யூ பாடம்னு படிக்கிறோம். அதுல வந்து உங்களுக்கு 100 புள்ளிகள் கிடைக்கும். அதே போல இந்த ஐக்யூ பகுதிகளை பார்த்தீங்கன்னா தரம் 5ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த 14 திறன்களை மையப்படுத்தி இந்த 14 திறன்கள்லையும் மாணவர்கள் எவ்வாறு இருக்காங்க மட்டங்கள் அளவிடுறதாதான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி 2 பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம புத்தகத்துல படிக்கிற பாடங்கள். பாருங்க, தமிழ் பாடம் படிப்போம், கணித பாடம் படிப்போம், சுற்றாடல் படிப்போம், ஆங்கிலம் படிப்போம், சிங்களம் படிப்போம். இந்த பாடங்களை உள்ளடக்கியதான் பகுதி 2 பேப்பர். பகுதி 2ல பாத்தீங்கன்னா தமிழ் பகுதிக்கு உங்களுக்கு 28 புள்ளிகள் கிடைக்கும். கணித சம்பந்தமாக 32 புள்ளிகளுக்கான கேள்வி வரும். சுற்றாடல் சம்பந்தமாக 30 புள்ளிகளுக்கு கேள்வி வரும். ஆங்கிலம் சம்பந்தமாக 6 புள்ளிகள், சிங்களம் சம்பந்தமாக 2 புள்ளிகள், மொத்தமா பாத்தீங்கன்னா 98 புள்ளிகள் உங்களுக்கு பகுதி 2ல கிடைக்கும். இதைதான் நம்ம இப்ப நீங்க 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம வகுப்புல படிக்கிறது இந்த 100 புள்ளிகளுக்கு தான் படிப்போம். விளங்குதா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 புள்ளிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உருப்பெழுத்து, நீங்க எவ்வாறு பேப்பரை நீட்டா செஞ்சிருக்கிறீங்க, அழகா அப்படி எழுத்துக்கள் எழுதிருக்கிறீங்க, அதுகளை கவனிச்சு உங்களுக்கு 2 புள்ளிகள் மேலதிகா வழங்கப்படும். மொத்தமாக பார்ட் 2ல அதையும் சேர்த்துதான் 100 புள்ளி. பார்ட் 1ல 100 புள்ளி, பார்ட் 2ல 100 புள்ளி. ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கட இப்ப நடக்கின்ற வகுப்புக்கான டைம் டேபிள். இது பாத்தீங்கன்னா தரம் 4க்கான டைம் டேபிள். இது பாத்தீங்கன்னா தரம் 5க்கான டைம் டேபிள். ஓகேயா? டைம் டேபிள் வேணுங்கிறவங்க பிறகு நீங்க வாங்கி கொள்ளலாம். தரம் 4க்கு, தரம் 5க்கு. அப்போ ஒரு நிரந்தரமான டைம் டேபிள் ஒன்று இருக்கு. இந்த டைம் டேபிள் படிதான் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வகுப்புகள் வந்து நடைபெறும். ஓகேயா? அதே போல உங்களுக்கு இந்த வகுப்பு சம்பந்தமாக, செமினார் சம்பந்தமாக எதுவும் உங்களுக்கு மேலதிக விடயங்கள் தேவைண்டா இங்க இருக்க நம்பர்ஸ் மற்றும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்க நம்பர்ஸ், அந்த நம்பர்களுடன் என்ன செய்யலாம், நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர், நீங்க படிக்கிற வகுப்பு, அதே போல உங்களுடைய பிரதேசம், அதை வந்து நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபீஸால இருந்து கோல் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை வந்து நிவர்த்தி செய்வாங்க. ஓகேயா? சரி.
இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நம்மளோட வகுப்பு ஆரம்பிக்கணும். ஓகேயா? சரி, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த நம்பர்ஸ்களை வந்து நீங்க எழுதி கொள்ளுங்க. மேலதிக விவரங்கள் தேவையானவங்க மற்றும் வகுப்புல இருக்கு. இப்ப எங்களோட வகுப்புல பாத்தீங்கன்னா 200 மாணவர்கள் மாதிரி இப்போதைக்கு இணைஞ்சி எங்களோட வகுப்பு, அதாவது 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 2 வகுப்புலையும் மொத்தமாக 200 மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்றாங்க. ஹலோ, ஓகே, பாருங்க. அப்ப உங்களுடைய என்ன, உங்களுடைய பெயரும் நீங்க படிக்கிற வகுப்பும் அதே போல உங்களுடைய பிரதேசத்தையும் நீங்க அங்க ஸ்கிரீன்ல காட்டப்பட்டிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த கிளாஸ் சம்பந்தமான விவரங்கள், இந்த ஃபெமினா சம்பந்தமான விவரங்கள் பகிரப்பட்டிருக்கு. அதுல இருக்க நம்பருக்கு நீங்க இப்ப இல்ல, கிளாஸ் முடிய எப்பவுமே யாரும் மெசேஜ் டைப் பண்ணி கொண்டு இருக்கிறது இல்ல. கிளாஸ் முடிய நீங்க உங்களுக்கு தேவையான விவரங்களை, எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஓகேயா? சரி, அப்ப நம்ம இந்த செமினார ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதா? சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் பாப்போம். எனக்கு சொல்லுங்க பாப்போம். கடைசி செமினார்ல வந்து கலந்து கொண்டீங்க. கடைசி செமினார் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு படிப்பிச்சது விளங்குச்சா? விளங்காத உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பார்க்க சொல்லி. படிச்ச விஷயங்கள் விளங்குச்சா? எப்படி கிளியரா இருக்கா? எதுவும் டவுட்டுகள் இருக்கா? ஓகே, மைக்கை ஓபன் பண்ணி கொள்ளுங்க. நம்ம பாப்போம் இன்னைக்கு 2வது செமினார்ல பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி பிப்ரவரி மாசம் புதன்கிழமை இந்த பேப்பர்ஸ் தான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம கடைசி வகுப்புல மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ஒயிட் போர்ட்ல தான் வழங்கப்படுத்த போறேன். ஓகேயா? அப்ப கேள்விகளை ஏண்டா சிலர் வந்து பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்காதனால நான் உங்களுக்கு கேள்விகளை காட்டியே நான் உங்களுக்கு விடைகளை சொல்லிதாரேன். பார்த்துக்கொள்ளுங்க. மேலே காட்டப்பட்டுள்ள படம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட வளையங்களிலான மாலையொன்றின் சில பகுதிகள் ஆகும். ஒரு மாலையிட சில பகுதி, மாலை ஒன்று அறுத்து வச்சிருக்காங்க. அதோட சில பகுதிகள் தான் இங்க தந்திருக்காங்க. இவ்வாறான 6 துண்டுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து மாலையை பொருத்துவதற்கு வெட்ட வேண்டிய வளையங்களின் எண்ணிக்கையும் இணைக்கப்பட வேண்டிய வளையங்களின் எண்ணிக்கையும் முறையே. பாருங்க, மாலை ஒன்று என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி இந்த மேல இருக்க இந்த துண்டுகள் மாதிரி மொத்தமாக இந்த மாலையில வந்து 6 துண்டுகள் இருக்காங்க. இது ஒரு துண்டு, இது 2 துண்டு, இது 3 துண்டு, இதே மாதிரி மொத்தமாக 6 துண்டுகள் இருக்கு. அப்ப அந்த 6 துண்டுகளையும் நீங்க என்ன செய்யணும்டா ஒரு மாலையாக உருவாக்கணும்.
ஒரு மாலையாக உருவாக்கணும். உருவாக்கக்குள்ள வெட்ட வேண்டிய துண்டுகளோட எண்ணிக்கையும் இணைக்கப்பட வேண்டிய வளையங்களின் எண்ணிக்கையும் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. கேள்வி என்னங்கிறது எல்லாருக்கும் விளங்குச்சா? அப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, மாலை ஒன்றுட 6 துண்டுகள் இருக்கு. ஓகே, அப்ப சின்ன சின்ன துண்டுகள் 6 துண்டுகள். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இது வந்து ஒரு துண்டு. மொத்தம் இதே மாதிரி 6 துண்டுகள். இரண்டு துண்டு, மூன்று துண்டு, நான்கு துண்டு, ஐந்து துண்டு. இப்ப இந்த மாலையில பாத்தீங்கன்னா மொத்தமாக 6 துண்டுகள் இருக்கு. இப்ப இந்த துண்டுகள் என்ன செய்யணும்டா, ஒன்றோடு ஒன்று இணைக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு முழு மாலையாக மாத்தணும். அப்ப நம்ம கேட்கிறாங்க, இத எத்தனை வளையங்களை நம்ம வெட்டணும் சொல்லி பாத்தீங்கன்னா 6 துண்டுகளை ஒன்றோடு இணைத்து மாலையாக பொருத்துவதற்கு வெட்ட வேண்டிய வளையங்களின் எண்ணிக்கையும் இணைக்கப்பட வேண்டிய வளையங்கள எண்ணிக்கையும் கேட்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஒரு வளையத்தை வெட்டணும். இந்த வளையத்தை வெட்டி என்ன செய்யலாம், இதோட என்ன செய்யலாம், இதையும் இதை ஜாயின் பண்ண வேணுமா இல்லாதா? வேணுமா இல்லாதா? இது ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ரெண்டையும் வெட்டணுமா ஒன்றை வெட்டினா போதுமா? கொள்ளுங்க. இதையும் இதையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த ஒரு வளையத்தை வெட்டினா போதும். இந்த வளையத்தை இது உள்ளுக்கு நுழைச்சி என்ன செய்யலாம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விடலாம். சரி, அப்ப இங்க ஒரு இடம். இது ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு இங்க இரண்டாவது வளையத்தை வெட்டி ஒட்டி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது இடம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த இடத்தை பாத்தீங்கன்னா நான்காவது இடம். இது ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடம். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஆறாவது இடம். இப்ப பாத்தீங்கன்னா 6 வளையங்களை வெட்டி அந்த 6 வளையங்களையும் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணாதான் இதை ஒரு மாலையாக மாற்ற முடியும். விளங்குதா? கேள்வி நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த கேள்வி 2 விதமாக நீங்க பார்க்கலாம். எப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாலையாக மாத்திரம், அதே இது ஒரு சங்கிலியாக ஒரு நீட்டமா மாலை இல்லாம சும்மா இப்படி ஒன்னோடு ஒன்று இணைச்சிங்கன்னா அது விட வந்து வேற மாதிரி வரும். விளங்குதா? அப்ப இது ஒரு மாலையாக நம்ம மாத்துறதுக்கு அப்ப எத்தனை இடங்கள்ல வெட்டணும், 6 இடங்கள்ல வெட்டி 6 இடங்கள்ல செய்யணும், ஜாயின் பண்ணணும். விளங்குச்சா? அப்ப இந்த படம் வந்து எப்படிதான் விளங்குதா? இதையே நீங்க ஒரு சங்கிலியாக நம்ம இது பண்ண அது வந்து வேற மாதிரி வரும். விளங்குதா? அப்ப நீங்க ஒரு மாலை ஒரு ரவுண்டா தான் இருக்க போது மாலையை நம்ம தானே போடணும். அப்ப பாத்தீங்கன்னா 6 இடங்கள்ல வெட்டி 6 இடங்கள்ல ஜாயின் பண்றோம். படம் தேவையானவங்க கணிஞ்சு கொள்ளுங்க. விளங்குச்சு அந்த கேள்வி எல்லாருக்கும்? இரண்டாவது கேள்வி பார்ப்போம். பாருங்க, பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் நபர் ஒவ்வொரு 15 மீட்டர் தூரம் நடந்து சென்று அதன் பின் 2 நிமிடங்கள் ஓய்வு எடுத்தார். அதன் பின் அவர் பயணித்த ஒவ்வொரு 15 மீட்டர் தூரத்திற்கும் 2 நிமிடங்கள் மீதம் ஓய்வு எடுக்கும் நேரத்தை அதிகரித்தார். அதாவது
முதல் 2 நிமிஷம் அவரு ரெஸ்ட் எடுத்தாருண்டா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் கூடி 4 நிமிடம் ரெஸ்ட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, அந்த 4 நிமிடத்தோட 2 நிமிடம் கூட்டி 6 நிமிடம் ரெஸ்ட் எடுப்பார். அதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 15 மீட்டர் தூரத்திற்கு 2 நிமிடங்கள் வீதம் ஓய்வு எடுக்கும் நேரத்தை அதிகரித்தார் எனின் பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் நபர் ஒருவர் 15 மீட்டர் தூரம் நடந்து சென்று அதன் பின் 2 நிமிடங்கள் ஓய்வு எடுத்தார். அதன் பின் அவர் பயணித்த ஒவ்வொரு 15 மீட்டர் தூரத்திற்கும் 2 நிமிடங்கள் வீதம் ஓய்வு எடுக்கும் நேரத்தை அதிகரித்தார் எனில் 75 மீட்டர் பயணம் செய்த அவர் ஓய்வு எடுத்த நேரம் யாது? 75 மீட்டர் பயணம் செய்ததன் பின் அவர் ஓய்வு எடுத்த நேரம் யாது என்று கேட்கிறாங்க. ஓகேயா? சரி, இப்ப நம்ம பார்ப்போம். அவர் போன இந்த பயணத்தை பார்ப்போம். ஓகே, இப்ப அவர் மொத்தமாக பயணம் செய்வது பாத்தீங்கன்னா 75 மீட்டர். ஓகே, அப்ப இந்த இடத்துல அவர் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தா இங்க இருந்து இங்க ஓராரு 15 மீட்டர். ஓகே தானே? அடுத்தது இந்த 15 மீட்டர்ல அவர் ஓய்வு கொண்டு எடுப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க போவாரு இன்னும் 15 மீட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் 15 மீட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 15 மீட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 15 மீட்டர். இப்ப பாருங்க 15, 30, 45, 60, 75. அவர் போன மொத்த தூரம் சரிதானே 75 மீட்டர். அதான் நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம் போன மொத்த தூரம். இவர் என்ன செஞ்சிருக்காரு, முதல் 15 நிமிஷம் போனதும் இந்த இடத்துல 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கு 2 நிமிடம் ரெஸ்ட் எடுக்கிறார். அடுத்து என்ன செய்வாரு, இங்க இருந்து இங்க போனதும் என்ன செய்யறாரு நம்ம சொல்லியிருக்காங்க, அவர் என்ன ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தை 2 நிமிடங்களா அதிகரிக்கிறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 நிமிஷம் எடுத்திருக்காரு. அப்ப இங்க வரக்கள் என்ன செய்வாரு, இந்த 2 நிமிஷத்தோட இன்னும் 2 நிமிஷம் அதிகரிப்பார். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுப்பார், 4 நிமிடம். விளங்குச்சா? இந்த இடத்துல 4 நிமிஷம் ரெஸ்ட். அப்புறம் இன்னும் 15 மீட்டர் போறாரு. அப்ப என்ன செய்வாரு, இந்த 4 நிமிடங்களோட இன்னும் 2 நிமிடம் கூட்டி 6 நிமிடங்கள் ரெஸ்ட் எடுப்பார். 6 நிமிடங்கள் ரெஸ்ட் எடுப்பார். அடுத்து என்ன செய்வாரு, இங்க இங்க போயிட்டு இங்க என்ன செய்வாரு, இன்னும் 2 நிமிஷம் கூட்டி 8 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார். அடுத்து என்ன செய்வாரு, இந்த இடத்துல இருந்து இங்க போயிட்டு இன்னும் 2 நிமிடம் 10 நிமிடங்கள் ரெஸ்ட் எடுப்பாரு. ஓகேயா? 75 மீட்டர் பயணம் செய்த பின் அவர் ஓய்வு எடுத்த நேரம் யாது? அப்ப அவர் ஓய்வு எடுத்த நேரம், இப்ப 75 மீட்டர் போயிட்டார். 75 மீட்டர் போனதும் அவர் எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கிறாரு, 30 நேரம் ஓய்வு எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க பாப்போம், கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க நல்லா. 75 மீட்டர் பயணம் செய்த பின் அவர் ஓய்வு எடுத்த நேரம் யாது? 75 மீட்டர் போனதுக்கு பிறகு அவர் ஓய்வு எடுத்த நேரம் யாது? 10 நிமிடம். நல்லா கேள்வி வாங்க. நம்ம கிட்ட கேட்கல, இந்த கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவர் ஓய்வு எடுத்த மொத்த நேரம் யாது? அப்படி நான் தான் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கூட்டணும். ஓய்வு எடுத்த மொத்த நேரம் 2, 4, 6, 12, 20, 30. அது என்ன, அவர் ஓய்வு எடுத்த மொத்த நேரம். ஆனா நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறாங்க, இவர் 75 மீட்டர் பயணம் செய்ததன் பின்னுக்கு அதுக்கப்புறம் எத்தனை நிமிடம் அவர் ஓய்வு எடுப்பாரு. விளங்கிச்சா? கேள்வியை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். மொத்தமா ஓய்வு எடுத்த நேரம்னா என்ன செய்வோம், எல்லாத்தையும் கூட்டுவோம். ஆனா நம்ம கேட்டது என்ன, இவர் இப்படி போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கேட்கிறாங்க போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 75வது மீட்டர்ல அவர் எவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்தார்.
விளங்குச்சா இந்த கேள்வி? கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளணும். மொத்தம் கேட்டா அது வேற விட நம்மகிட்ட கேட்கிறாங்க இந்த இடத்துல அவர் எவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்தார், அவ்வளவுதானே கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தமா ஓய்வெடுத்த நேரம் கேட்கல. அப்ப என்ன விட? 10 நிமிடங்கள். இரண்டாவது கேள்விக்கு முதலாவது விட. விளங்குச்சா? அடுத்த கேள்வி போவோம். பாருங்க, இன்னும் 10 வருடங்களில் ரவியின் வயது அவருடைய அப்பாவின் வயதில் அரை மடங்காகும். ஓகேயா? அப்பாவின் தற்போதைய வயது 48 ஆகும் எனின் ரவியின் தற்போதைய வயது யாது? நான் இந்த கேள்வியை உங்களுக்கு மறுபடியும் இவ்வாறான ஒரு கேள்வி போட்டது காரணம், இந்த வயது கணக்குகள் நிறைய பேர் அடிக்கடி பிளவிடுறது. ஓகேயா? சரி, பாப்போம். இன்னும் 10 வருடங்களில் ரவியின் வயது அவருடைய அப்பாவின் வயதில் அரை மடங்காகும். அப்பாவின் தற்போதைய வயது 48 ஆகும். ரவியின் தற்போதைய வயது யாது? ஓகே, அப்ப நம்ம போட்டுக் கொள்வோம். இது அப்பா, ரவி. ஓகேயா? நமக்கு தந்திருக்காங்க தற்போதைய வயது. தற்போது ஓகேயா? நம்மளுக்கு தந்திருக்க விஷயம் தற்போது அப்பாட வயது 48. நம்மளுக்கு கேட்கிற விஷயம் என்ன? ரவிக்கு தற்போதைய வயது என்ன? அததான் கேட்கிறாங்க. ஓகேயா? இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்னும் 10 வருடங்களில். ஓகே, இன்னும் 10 வருடம் போனா +10, 10 வருடங்களுக்கு அப்புறம் அப்பாட வயது எத்தனையா இருக்க போகுது? 58 இருக்க போகுது. நம்ம கிட்ட சொல்றாங்க இன்னும் 10 வருடங்கள்ல இந்த ரவிவுட்டு வயசு எப்படி இருக்குமா? அப்பா விட்டு வயசுல அரைவாசி. 10 வருடங்களுக்கு அப்புறம் 10 வருடங்களுக்கு அப்புறம் அப்பாவுக்கு 58. அதுல அரைவாசி என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். 2ஆக பிரிச்சோம்னா ரவிக்கு அப்ப எத்தனை வயசா இருக்கும்? 29. அது எப்ப? 10 வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரவிக்கு எத்தனை வயசு? 29. நம்மளுக்கு என்ன தேவை? ரவி விட்டு இப்ப வயசு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் 29. என்ன செய்வோம்? இதுல இருந்து 10 வயசை கழிக்க விட்டோம்டா ரவி விட்டு வயசு இப்ப எத்தனையா இருக்கும்? 19. பாருங்க, இப்ப ரவிக்கு இப்ப வயசு 19. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரவிக்கு வயசு எத்தனை? 29. அப்ப பாருங்க, இதுல 2 மடங்கு அப்பான்னு அப்பா விட்டு வயசுல அரைவாசி ரவி விட்டு வயசு. அப்ப ரவிக்கு இப்ப எத்தனை வயசு? தற்போது எத்தனை வயசு? 19. அப்ப மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது விட ரவிக்கு இப்ப 19 வயசு. எப்படி கண்டுபிடிச்சோம்? விளங்குச்சுதானே? அப்பாவது வயசை கண்டுபிடிச்சோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல அரைவாசியை ரவிக்கு போட்டோம். அதுல இருந்து 10 வருடங்களை கழிச்சு ரவிக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அரைவாசி வயசு. இப்போ உள்ள வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 கழிச்சு விடுறோம். ரவியில வயசு 19. விளங்குச்சு அந்த கேள்வி? நண்பர்கள் மூவரிடம் ஒரு தொகை பணம் காணப்பட்டது. ஜனனியிடம் காணப்பட்ட பணத்தில் 1/4 பங்கு கவினிடமும் கேள்வியை காட்டுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. நண்பர்கள் மூவரிடம் ஒரு தொகை பணம் காணப்பட்டது. ஜனனியிடம் காணப்பட்ட பணத்தில் 1/4 பங்கு கவினிடமும் கவினிடம் காணப்பட்ட பணத்தில் 1/4 பங்கு துஷ்மந்திடமும் காணப்பட்டது. மூவரிடமும் காணப்பட்ட மொத்த தொகை 210 ரூபாய் ஆகுமெனின் ஜனனியிடம் காணப்பட்ட பணத்தொகை எவ்வளவு?
ஓகே, இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் குழப்பமான கணக்கு, கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா பாருங்க, நம்ம மிக இலகுவா இந்த கணக்கு செய்வோம். ஜனனியிடம் ஒரு தொகை பணம் காணப்பட்டது. அப்ப நான் சொல்றேன், ஜனனியிடம் காணப்பட்ட பணம் ஓகேயா, எவ்வளவு எனக்கு தெரியாது. அப்ப நான் நினைக்கிறேன்டா, ஜனனியிடம் காணப்பட்ட பணம், ஜனனி கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா இது எவ்வளவு தெரியாது, பெருமதி நமக்கு தெரியாது. சரிதானே? இதுதான் ஜனனியிடம் காணப்படுற பணம். இது ஜனனி கிட்ட காணப்படுற பணம். ஓகேயா, ஜனனியிடம் காணப்பட்ட பணத்துல 4/1 கவினிடமும், 4/1, அதாவது ஜனனி கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சுன்னா, இந்த காசை நம்ம 4ஆ பிரிச்சோம்னா இந்த 4/1 யாருகிட்ட இருக்குமா? காவி. 4/1 ஜனனி கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஜனனி கிட்ட இப்ப 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 4/1 எவ்வளவு? 25. ஒரு ஜனனி கிட்ட 40 ரூபாய் இருந்துச்சு, 4/1 சொல்றது 10 ரூபாய். அப்ப இது 4ஆ பிரிச்சு இந்த 4/1 கவின் கிட்ட இருக்கா? இந்த கவின் கிட்ட இருக்கிற பணம் இருக்குதானே, இதுல 4/1 துஷ்மந்தி தான். இதை 4ஆ பிரிக்கும். இதை 4ஆ பிரிச்சோம்னா இதுல 1 பங்கு யாருக்கிட்ட இருக்கு? துஷ்மன். துஷ்மந்து கிட்ட இருக்கான். சரியா? இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க, இந்த 3 பேருக்கிட்டையும் இருந்த மொத்த பணம், 3 பேருக்கிட்டையும் இருந்த மொத்த பணம் எவ்வளவா? 210 ரூபாவா? 3 பேருக்கிட்டையும் இருந்த மொத்த பணம் 210 ரூபாவா? இப்ப யோசிச்சு பாருங்க, துஷ்மனு கிட்ட இவ்வளவு பணம் இருந்துச்சுண்டா, இவ்வளவு பணம் இருந்துச்சுண்டா, கவின் கிட்ட எவ்வளவு இருக்கும்? இதே மாதிரி எத்தனை மடங்கு? 4 மடங்கு. எவ்வளவு லேசன் பாருங்க. ஏன் இதே மாதிரி 4 மடங்கு யாருக்கிட்ட இருக்கும்? கவின் கிட்ட. அப்ப நான் எழுதுறேன், பாருங்க, துஷ்மந்து கிட்ட, துஷ்மன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு வெட்டி இருந்துச்சுண்டா, கவின் கிட்ட எவ்வளவு இருக்கும்? அதே மாதிரி 4 மடங்கு. 4 மடங்கு. ஜனனி கிட்ட, ஜனனி கிட்ட பாருங்க, இது எல்லாமே ஜனனி கிட்ட இருக்கு. அப்ப பாருங்க, இதே மாதிரி இங்க 4 மடங்கு. இதே இதே இது 4ஆ தானே பிரிச்சோம். அப்ப இது 4ண்டா இதுவும் 4, இதுவும் 4, இதுவும் 4. பாருங்க, 4, 8, 12, 16. எவ்வளவுதான் செய்ய பாருங்க. துஷ்மனு கிட்ட 1 ரூபா இருந்துச்சுண்டா, கவின் கிட்ட என்ன இருக்கு? 4 ரூபா இருக்கு. இவர்கிட்ட 4 ரூபா இருந்துச்சு, ஜனனி கிட்ட இங்க 4, இங்க 4, இங்க 4, இங்க 4, 16. அப்ப 3 பேருக்கிட்டையும் இருந்த மடங்குகள் எவ்வளவு? 20, 21 மடங்கு காசு இருக்கு. நம்மளுக்கு தந்திருக்காங்க, அவங்க 3 பேருக்கிட்ட இருந்த தொகை எவ்வளவா? 210 ரூபாவா? நம்ம என்ன செய்வோம்டா, இந்த 210 21 பிரிப்போம். பிரிக்கிறதுல பாருங்க, 21 வெட்டுறோம் ஒரு முறை, இங்க 10. அப்ப இந்த ஒரு சிறிய பகுதின்னு சொல்றது எவ்வளவு? 10. அப்ப துஷ்மந்து கிட்ட இருந்தது எவ்வளவு? 10 ரூபாய். கவின் கிட்ட இருந்தது 10, 10, 10, 10 எவ்வளவு? 40 ரூபாய். ஜனனி கிட்ட இருந்தது 40, இங்க 40, இங்க 40, இங்க 40, எவ்வளவு? 160 ரூபாய். எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 210 ரூபாய். அப்ப நம்மள கேட்கிற கேள்வி என்ன? ஜனனி நம்ம கேட்கிற கேள்வி என்ன? ஜனனியிடம் காணப்பட்ட பணம் எவ்வளவு? ஜனனி கிட்ட எவ்வளவு இருந்துச்சு? 160 ரூபாய். 3வது விட விளங்குச்சு அந்த கேள்வி? படம் ஒன்று போட்டாலே நம்ம என்ன செய்யலாம்? அந்த கணக்கை பாருங்க, இவ்வளவு உலகுவா, பெரிய கணக்கு ஒன்று பாருங்க, இவ்வளவு உலகுவா நீங்க செய்யலாம். என்ன மொத்தம் ஜனனி கிட்ட இருந்தது, இதுல 4/1 மடங்கு கவின் கிட்ட இருந்தது, அதுல
4ல் 1 மடங்கு துஷ்மந்து கிட்ட. அப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் மடங்குகளா மாத்தி கூட்டுறோம். 21 வருது. மொத்த பணம் 210 ரூபாய். 24 அடிக்கிறோம். அப்ப இந்த ஒரு சிறிய பகுதி 10. அப்ப துஷ்மந்து கிட்ட இருந்தது 10 ரூபாய், கவின் கிட்ட இருந்தது 40 ரூபாய், ஜனனி கிட்ட இருந்தது 160 ரூபாய். 4வது கேள்விக்கு 3வது விட. விளங்குச்ச அந்த கேள்வி? வினா விளக்கம் 5. சுரேனின் கைகடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலமும் 3 நிமிடங்கள் கூடுதலாக ஓடியது. அதாவது இப்ப நீங்க 7 மணி எடுத்தீங்கன்னா சுரேனோட கடிகாரத்தை பாத்தீங்கன்னா 7 மணி 3 நிமிடங்களா இருக்கும். விளங்குதா? மணித்தியாலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 3 நிமிடங்கள் கூடுதலாக ஓடியது. சுரேஷ் மாலை 7 மணிக்கு தனது கடிகாரத்தை சரி செய்தான். அதாவது மாலை 7 மணிக்கு பாத்தீங்கன்னா சரியான டைம் உருளோசில செட் பண்ணிட்டார். எத்தனை மணிக்கு? மாலை 7 மணிக்கு சரி செய்தானெனில் மறுநாள் சுரேஷின் கைகடிகாரம் மாலை 7 மணியை காட்டும் போது சரியான நேரம் யாது? சுரேஷ்ட கடிகாரம் அடுத்த நாள் 7 மணியை காட்டக்குள்ள. அதாவது பாருங்க, சுரேஷின் கைகடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு 3 நிமிடங்கள் கூடுதலாக ஓடியது. சுரேஷ் என்ன செஞ்சிருக்காரு, மாலை 7 மணிக்கு தனது கடிகாரத்தை சரியா செஞ்சு வச்சிட்டாரு. சரியான நேரத்தை வச்சிட்டாரு. 7 மணினா 7 மணிக்கு வச்சிட்டாரு. சரிதானே? ஓகே. எனின் மறுநாள் சுரேஷின் கடிகாரம் மாலை 7 மணியை காட்டும் போது, சுரேஷ்ட கடிகாரம் மாலை 7 மணியை காட்டும் போது சரியான நேரம் யாதுன்னு கேட்கிறாங்க. ஓகேயா? சரி, பாப்போம். இப்ப பாருங்க, சுரேஷ்ட கடிகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் 3 நிமிடம் கூடுதலாக போகும். ஓகேயா? அப்ப இவரோட கடிகாரம் பாத்தீங்கன்னா மாலை 7 மணிக்கு இவர் கடிகாரத்துல செஞ்சாரு, சரியான நேரத்துல வச்சுட்டாரு. ஓகேயா? அப்ப இந்த மாலை 7 மணில இருந்து அடுத்த நாள் மாலை 7 மணி வரைக்கும், அடுத்த நாள் மாலை 7 மணி வரைக்கும், அடுத்த நாள் மாலை 7 மணி வரைக்கும் எத்தனை மணித்தியாலங்கள்? இது அடுத்த நாள், அடுத்த நாள் மாலை 7 மணி வரைக்கும் மொத்தமாக எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கு? பாருங்க, இப்ப இன்னைக்கு மாலையில 7 மணில இருந்து அடுத்த நாள் மாலை 7 மணி வரைக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா 24 மணித்தியாலங்கள் இருக்கு. 24 மணித்தியாலங்கள். இப்ப பாத்தீங்கன்னா கடிகாரம் என்ன நடந்திருக்கும், ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 3 நிமிடம் கூட போயிருக்கும். அப்ப 24 மணித்தியாலத்திலையும் எவ்வளவு நேரம் கூட போயிருக்குன்னு காண்றதுக்கு என்ன செய்யறோம், அதை நம்ம 3ஆல பெருக்கிறோம். 3 12க்கு 2 மிச்சம் உண்டு, 2 6 6 3 மேல், அதாவது 72 நிமிடங்கள் அவட கடிகாரம் கூடுதலா போயிருக்கு. ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 72 நிமிடங்கள் கூடுதலாக போயிருக்கு. இந்த 72 நிமிடங்களை நம்ம என்ன செய்வோம், ஒரு நேரம் மணித்தியாலம் நிமிடங்களா எழுதுறோம். என்ன செய்வோம்டா, இதுல 60 நிமிடங்களை கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டீங்கண்டா நம்ம இதை எழுதலாம். அப்படி ஒரு மணித்தியாலமும் 12 நிமிடங்களும் சொல்ல வேணுமா இல்லாதா? 72 நிமிடங்களை 1 மணி 12 நிமிடங்கள்னு சொல்ல வேணுமா இல்லாதா? இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய கடிகாரம் 1 மணித்தியாலமும் 12 நிமிடங்களும் கூடுதலா போயிருக்கு. இப்ப நம்ம சரியான நேரத்தை கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அவருடைய கடிகாரம் காட்டுனுச்சு 7 மணி, அவருடைய கடிகாரம் 1 மணித்தியாலமும் 12 நிமிடங்களும் கூட போயிருக்கு. அப்ப அந்த நேரத்தை கழிச்சு விடுறோம். கழிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு சரியான நேரம் கிடைக்கும். இங்க பாருங்க,
0 12 கணிக்கு 7 பண்ணிக்கணும். ஒரு மணித்தியாலத்திலிருந்து நிமிடத்துக்கு ஒரு மணித்தியாலத்தை எடுக்கணும். இங்க 60 நிமிடம், இங்க 6 60ல 12 போனுச்சுண்டா 48 நிமிடங்கள். இங்க 6ல 1 போனுச்சுண்டா. அப்ப சரியான நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எத்தனையா இருக்க போகுது? சரியான நேரம் 5 மணி 48 நிமிடம். அப்ப அவர் என்ன கூடுதலான போன அந்த நேரத்தை நம்ம கண்டு அந்த நேரத்தை என்ன செய்யறோம்? சரியான நேரத்துல இருந்து கழிச்சு விடுறோம். அப்பதானே நமக்கு உண்மையான நேரம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அவருடைய நேரம் தான் 7 மணி கடிகாரம் காட்டுது. அப்ப நம்ம சரியான நேரத்தை காண்றதுக்கு அந்த 7 மணில இருந்து கூடுதலா போன நேரத்தை கழிச்சு விடுறோம். அப்ப சரியான நேரம் 5 மணி 48 நிமிடம். விளங்கிச்சா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி. பாத்திரம் ஏயில் 2.5 லிட்டர் நீர் உள்ளது. பாத்திரம் பியில் 25 மில்லி லிட்டர் கொள்ளளவு உடையது. பாத்திரம் ஏயில் உள்ள நீரை முற்றாக வெளியேற்றுவதற்கு பி பாத்திரத்தில் எத்தனை தடவைகள் நீரை வெளியேற்ற வேண்டும்? இது கொஞ்சம் நம்மளுக்கு லேசான கணக்கு தான். ஓகே, கொஞ்சம் நீங்க என்ன கணித ரீதியாக நம்ம இதை யோசிக்கணும். பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஏயில இருக்க நீர் 2.5 லிட்டர். அப்ப ஏயில இருக்க நீர் 2.5 லிட்டர். சரியா? இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க பி பாத்திரம் பாத்தீங்கன்னா பி பாத்திரத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 25 மில்லி லிட்டர். இந்த பாத்திரத்துல அளவுல உள்ள தண்ணி இங்க உள்ள தண்ணிய இதுல நினைச்சாங்க அளந்து அளந்து எடுத்து வெளியில ஊத்த போறாங்க. சரியா? இப்ப நீங்க நல்லா கவனித்து கொள்ளுங்க. இங்க உள்ளது பாருங்க மில்லி லிட்டர்ல இருக்கு, இங்க உள்ளது லிட்டர்ல இருக்கு. அப்ப இப்படி வரக்குள்ள நம்ம என்ன செய்யலாது? இப்படியே வச்சு இந்த கணக்கு செய்ய இயலாது. ரெண்டையும் ஒரே வடிவத்துக்கு மாத்தணும். ஓகேயா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த 2.5 லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாத்துவோம். 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். அப்ப 2.5 எவ்வளவு? 2500 மில்லி. இதெல்லாம் நம்ம கணித பகுதியில பார்க்க வேண்டியது. இந்த மாத்துவோம். விளங்குதா? அப்ப இந்த தண்ணி என்ன செய்ய போறோம்டா? 25 மில்லி லிட்டர் 25 மில்லி லிட்டரா எடுத்து வெளியில ஊத்த போறோம். அப்படின்னு என்ன செய்ய போறோம்? இந்த 2500 25 மில்லி லிட்டர்ல பிரிக்க போறோம். இப்ப பாருங்க, இது மில்லி லிட்டர், இது மில்லி லிட்டர். அதனால நம்ம என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ஓகே, எப்படி பிரிக்கணும் பாருங்க. இங்க 25, இங்க 25. ஒரு தடவை பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பூஜ்ஜியங்கள் இருக்கு. அப்ப எத்தனை தடவை எடுத்து ஊத்தணும்? 100 தடவைகள். நூறு தடவை எடுத்து ஊத்துனா என்ன செய்யலாம்? இந்த இந்த இது வீல அந்த கோப்பையில மேல இருக்க தண்ணிய எடுத்து ஊத்தணும்னா எத்தனை தடவை எடுத்து ஊத்தணும்? 100 தடவைகள். விளங்குச்சா? நம்ம போவோம் அடுத்தது வினா இலக்கம் 7. இந்த கணக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கணக்கு. ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்ம சரியா ஒவ்வொரு படிமுறையாக செய்யணும். ஓகேயா? பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு பார்த்து கொள்ளுங்க. பேப்பர் நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு லேசு. ஒரு நகரத்தில் வைத்தியசாலை பாடசாலைக்கு 80 மீட்டர் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அப்ப இப்படி படங்கள் வரியக்குல நான் இங்க போட்டுக்கொள்றேன். இது மேல வடக்கு. ஓகேயா? மேல வடக்குன்னா இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் தெற்கு, இந்த பக்கம் மேற்கு. அப்படிதான். சரியா? இப்ப பாருங்கன்னா ஒரு நகரத்தின் வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா பாடசாலைக்கு கிழக்கு திசையில, பாடசாலைக்கு கிழக்கு திசையில. அப்ப நான் இங்க போட்டுக்கொள்றேன்.
இது பாடசாலை. நல்லா கவனம் இந்த படத்தை வரும். பாடசாலைக்கு கிழக்கு திசையில், அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? வைத்தியசாலை. இந்த பக்கம் என்ன இருக்கு? வைத்தியசாலை. இது ரெண்டுக்குமான தூரம் நமக்கு தந்திருக்காங்க. எவ்வளவா? 80 மீட்டர். 80 மீட்டர். இங்க இருந்து இங்க நீங்க போனீங்கன்னா 80 மீட்டர் போகணும். சரியா? அடுத்து இருக்காங்க சந்தை வைத்தியசாலைக்கு 40 மீட்டர் மேற்கில் அமைந்துள்ளது. சந்தை பாத்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு மேற்கில். அப்ப நீங்க இங்க இருந்துதான் பார்க்கணும். இங்க பாருங்க, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்படின்னா இந்த திசையில தான் அமைஞ்சிருக்கு. சந்தை பாத்தீங்கன்னா எவ்வளவா? மேற்கு திசையில 40 மீட்டர். அப்படின்னா சந்தையை நம்ம இங்கிட்டு குறிப்போம். இப்ப பாருங்க, இங்க இருந்து இங்க 40 மீட்டர். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க மொத்த தூரம் வந்து 80. அப்ப 40 சொல்றது என்ன? இதுல அரைவாசம். அப்படின்னா இது ரெண்டுக்கும் சரி நடுவுல தான் என்ன இருக்கு? சந்தை இருக்கு. அப்ப இது வந்து 40 மீட்டர். இங்க இருந்து இங்க உள்ள தூரம். இது வந்து மொத்த தூரம் இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம். சரிதானே? சந்தை நடுவுல தான் இருக்கு. ஓகேயா? மேற்கு திசையில் அமைந்துள்ளது. பஞ்சலை பார்த்தீங்கன்னா சந்தைக்கு 80 மீட்டர் வடக்குல. பஞ்சலை பார்த்தீங்கன்னா சந்தைக்கு, அப்ப சந்தையிலிருந்து வடக்குண்டா மேளம். மேளம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர். இல்ல என்ன இருக்கு? 70 மீட்டர் வடக்கு திசையில் பஞ்சலை. பஞ்சலை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க இருக்கு. எவ்வளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 70 மீட்டர் வடக்குல இருக்கு. சந்தைக்கு நேரம். பன்சலைக்கு தெற்கு திசையில் பள்ளிவாசல். பன்சலைக்கு தெற்கு திசையில் அப்படின்னா பாருங்க, பன்சலைக்கு இது வடக்கு, இது கிழக்கு, தெற்கு. தெற்குனா இந்த பக்கம் இருக்கணும். பள்ளிவாசல் அமைந்துள்ளது. பன்சலை மற்றும் பள்ளிவாசலுக்கு இடையிலான தூரம் 140 மீட்டர். அப்ப இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரணும். இதுதான் என்ன இருக்கணும்? பள்ளிவாசல். பள்ளிவாசல். இதுக்கும் இதுக்குமான தூரம் எவ்வளவா? 140. ஓகேயா? இங்க பாருங்க, நம்மளுக்கு தெரியும் இங்க இருந்து இங்க 70 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க இருந்து இங்க எவ்வளவா இருக்கணும்? 70 இருக்கணும். ஏன்னா அப்பதான் இங்க இருந்து இங்க மொத்த தூரம் வந்து 140 இருக்கணும். இங்க இருந்து இங்க 70, இங்க இருந்து இங்க 70. அப்பதான் இங்க இருந்து இங்க போனிச்சீங்கன்னா எவ்வளவு? 140 இருக்கும். நம்ம கேட்கிற கேள்வி என்ன? நகரத்தின் சரிநடுவில் காணப்படுவது. இங்க பாருங்க, பாடசாலையை பார்த்தீங்கன்னா இப்ப இந்த படத்தை வரையங்களே நம்மளுக்கு உனக்கு சந்தை தான் நடுவுல. இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க 80 மீட்டர். அப்ப 70 மீட்டர்ல சந்தை இருக்கு. இங்க இருந்து இங்க 140. 140 70 மீட்டர்ல சந்தை இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே நடுவுல இருக்கிறது என்ன? என்ன இருக்கு? சந்தை இருக்குது. விளங்குச்சா? இந்த படத்தை நம்ம என்ன செய்யணும்? பறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது லேசு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். 8வது கேள்வி பார்த்துக்கொள்ளுங்க. தொழிலொன்றை புரியும் ஒருவருக்கு அவர் தொழிலில் சேர்ந்து 10ஆம் மாதத்தில் 14,500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. எத்தனாவது மாசத்துல? 10வது மாசத்துல. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு 10 மாசம் இருந்தது உங்களுக்கு 14,500 ரூபாய் சம்பளம். அதன் பிறகு அவருடைய சம்பளம் அவர் முந்தைய மாதம் பெற்ற சம்பளம் விட மாதாந்தம் 500 ரூபாவாக அதிகமாக வழங்கப்பட்டது. 2 வருட முடிவில் அவர் பெறும் மொத்த சம்பளம் எவ்வளவு? கேள்வி வந்து கொஞ்சம் நீங்க நல்லா யோசிச்சுதான் விடைய கண்டுபிடிக்கணும். சரியா? பார்த்துக்கொள்ளுங்க.
ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு அவருக்கு 10வது மாசம் 14,500 ரூபாய் கிடைக்குது. சரியா? 10வது மாசம் 14,500 ரூபாய் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 500 ரூபாய் சம்பளம் கூட்டுறாங்க. அப்ப அவர்கிட்ட நம்மள்கிட்ட கேட்கிறாங்க, 2 வருட முடிவுல அவர் பெற்ற சம்பளம் என்ன, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பெற்ற சம்பளம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேயா? இப்ப 10வது மாசம் என்ன நடக்குது? 10ஆம் மாதத்தின் அதன் பிறகு அவருடைய சம்பளம் அவர் முன்னைய மாதம் பெற்ற சம்பளத்தை விட, அப்ப 10வது மாசம் இவர் 14,500 ரூபாயை பெற்றிருப்பாரு. அது நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனா நம்மள்ட்ட கேட்கிறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பெறுகின்ற சம்பளம். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கல. இப்ப 10வது மாசம் 14,500 ரூபாண்டா அந்த வருஷத்துக்குள்ள பாருங்க, 11வது மாசம் அவருக்கு இன்னொரு 500 ரூபாய் சம்பளம் கூடுமா இல்லையா? 11வது மாசம் ஒரு 500 ரூபாய் சம்பளம் கூடும். ஓகேயா? அடுத்து பாருங்க, அவருக்கு 12வது மாசம் என்ன செய்யும்? அவருக்கு இன்னும் ஒரு என்ன செய்யும்? 500 ரூபாய் சம்பளம் கூடும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை. சரி பாப்போம். சரியா? பாருங்க, 11வது மாசம் இன்னொரு 500 ரூபாய் கூடும். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூடும்? 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது 11வது மாசம். 12வது மாசம் இன்னொரு 500 ரூபாய் கூடும். அப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15,500 ரூபாய் கிடைக்கும். சரியா? அப்ப இவர் 12 மாசம் வேலை செஞ்சாரு அப்படின்னா 1 வருஷம் வேலை செஞ்சிட்டாரு. 1 வருஷம் முடிவில் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளவு? 15,500 ரூபாய். நம்மகிட்ட கேட்கிறாங்க 2 வருட முடிவில். அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்கும்? ஒவ்வொரு மாசமும் 500 ரூபாய் சம்பளம் கூடும். அப்ப மொத்தமா 12 மாசத்துக்கு அவருக்கு சம்பளம் கூடும். 12 மாசத்துக்கு 500 ரூபாய் கூடிச்சுட்டா அவருக்கு எவ்வளவு சம்பளம் கூடும்? 6,000 ரூபாய் சம்பளம் கூடிடும். மொத்தமா அவருக்கு கிடைக்கிற சம்பளம் 21,500 ரூபாய். அப்ப நம்ம 2 வருஷத்தை 5ஆல பெருக்கி விடையை கண்டுபிடிக்க இயலாது. ஏன்? இவர் 10வது மாசத்துக்கு அப்புறம் தான் சம்பளத்தை அதிகரிக்கிறாங்க. அப்ப 11வது மாசம் 500 ரூபாய், 12வது மாசம் 500 ரூபாய், 1000 ரூபாய் கூடிடும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா 500 ரூபாய், 6,000 ரூபாய் கூடிடும். இப்ப மொத்தம் இவருக்கு சம்பளம் கூட்டுறது எவ்வளவு? 7,000 ரூபாய் கூடிடும். இப்ப 14,500ஓட நம்ம 7,000 கூட்டி விட்டோம்டா எவ்வளவு வருது? 21,500 ரூபாய். அப்ப 2 வருஷம் முடிவுல அவருக்கு கிடைக்கிறது 8வது கேள்விக்கு முதலாவது விட 21,500 ரூபாய். விளங்கிச்சா இந்த கேள்வி எப்படிங்கிறது? 24,000 விளங்குதா? 10வது மாசத்துக்கு அப்புறம் தான் சம்பளம் கூடுது. அதுக்கப்புறம் தான் அவரோட சம்பளத்தை கூட்டி போடணும். ஓகே, அடுத்த வழி போவோம். வினா இலக்கம் 9. தாயகட்டை ஒன்றில் 3 தடவைகளில் கிடைக்கப்பட்ட பெறுவேறு அருகில் காட்டப்பட்டுள்ளது. இத்தாயகட்டையில் ABCDEF எனும் ஆங்கில எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்தாயகட்டையில் எழுத்து C-க்கு எதிர்பக்கத்தில் காணப்படும் ஆங்கில எழுத்து யாரு? C-க்கு எதிர்பக்கம் இருக்கிற ஆங்கில எழுத்து என்னான்னு கேட்கிறாங்க. ஓகேயா? இப்ப நம்ம இதை எப்படி செய்வோம்டா, இங்க பார்த்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, இந்த தாயக்கட்டை எடுத்தோம்டா C-க்கு எதிரா உள்ளது. இப்ப C-ய பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து கொள்ளுங்க, C இந்த C-க்கு பக்கத்துல ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. அப்ப ஏயும் பியும் எதிரா வர வேணுமா? ஏழாது. ஏன்? இது 2 C-க்கு பக்கத்திலேயே இருக்கு. அதே போல இங்க பாருங்க, C-க்கு பக்கத்திலேயே டியும் பியும் இருக்கு. அப்ப பியும் டியும் எதிராக வர வேளாது. பக்கத்திலையும் இருந்து எதிராக வர வேணுமா? எதிரின்ற என்ன? இதுக்கு இந்த எதிரான பக்கம் நமக்கு தெரியாத பக்கம்.
என்ன எழுத்து இருக்குன்னு கேட்கலாம். அதே போல இங்கேயும் சி இருக்கு. அப்ப டியும் ஈயும் என்ன செய்ய இயலாது, எதிராக வர இயலாது. ஏன், அது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப பக்கத்து பக்கத்துல இருக்கனால கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல இருக்கனால அது இன்னொருக்கா எதிராகவும் வராது. ஓகேயா? அப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்டா? இப்ப பாருங்க, சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஏயும் பியும் இருக்கு. அப்ப ஏ கமா பி இருக்குதானே. அடுத்த ரெண்டாவது தாயக்கட்டையில பாத்தீங்கன்னா சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, பியும் டி. அப்ப நம்ம பி எழுதிட்டோம். அப்ப டியும் பக்கத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க, சிக்கு பக்கத்துல டியும் ஈயும். அப்ப டி எழுதிட்டோம், இ. அப்படின்னா பாத்தீங்கன்னா சிக்கு பக்கத்துல ஏயும் இருக்கு, பியும் இருக்கு, டியும் இருக்கு, ஈயும் இருக்கு. அப்ப இது நாலுமே எதிரா வருமா, வராது. ஏன், அது பக்கத்துல இருக்கு. அப்ப இதுல இல்லாத ஒன்று தான் என்ன வரப்போகுது, எதிராக வரப்போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் மொத்தம் 6 எழுத்து இருக்கு. அப்ப சிக்கு பக்கத்துல இந்த 4 எழுத்தும் இருக்கு. அப்ப இங்க இல்லாத ஒரு எழுத்து என்ன, அப்ப இந்த எப்புங்கிறது தான் இந்த பக்கம், இந்த சிக்கு எதிரான பக்கம், இந்த பின்பக்கமாக இருக்க போறது என்ன எழுத்து, எப்புங்கிற எழுத்து. 9வது கேள்விக்கு 3வது விடு. விளங்குச்சா? லேசான விஷயம். என்ன, பக்கத்துல உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது இல்லாம இருக்கிறது தான் எப்படி இருக்க போகுது, எதிராக இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி 10வது கேள்வி. தராசு ஒன்றில் 3 வகையான பழங்கள் நிறுக்கப்பட்டுள்ள 3 சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. ஓகேயா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் ஒன்று அளவெல்லாம் நம்மளுக்கு தரல. அப்ப நம்மளுக்கு விருப்பமான ஒரு அளவை நம்ம போட்டுக்கொண்டோம்னா இந்த கேள்வியை நீங்க மிக இலகுவாக செய்யலாம். இங்க பாருங்க, இப்ப ஒவ்வொரு புள்ளிக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோ நம்ம போடுவோம். விளங்குதா? இங்க பாருங்க, இது இந்த கோடு 1 கிலோண்டா, இது 2 கிலோ, இது 3 கிலோ, இது 4 கிலோ, இது 5 கிலோ, இது 6 கிலோ, இது 7 கிலோ. அப்ப பாத்தீங்கன்னா இங்க 7க்கு நேரா காட்டுது. அப்ப பூசண்ட நிறை நம்ம என்ன செய்வோம், 7 கிலோகிராம் போட்டுக்கொள்வோம். சரியா? இப்ப நீங்க என்ன அளவும் நீங்க எடுக்கலாம். சரி, ரெண்டாவது பாப்போம். இது 1 கிலோ, இது 2 கிலோ, இது 3 கிலோ. அப்ப எங்க இருக்கு, இந்த 2 ஆப்பிளோட நிறம் எவ்வளவு, 3 கிலோ. 2 ஆப்பிள் தான் 3, 2 ஆப்பிள் வந்து 3 கிலோகிராம். அப்ப ஒரு ஆப்பிள் எவ்வளவு, 1.5 கிலோகிராம். அதுல அரைவாசி என்ன, 2 ஆப்பிள் தான் 3 கிலோகிராம். ஒரு ஆப்பிள் 1.5 கிலோகிராம் ஒரு ஆப்பிளோட நிறம். சரிதானே? இங்க பாத்தீங்கன்னா இதுல 1 2 3 4. அப்ப பப்பாசிட நிறம் 4 கிலோகிராம். பப்பாசிட நிறை வந்து 4 கிலோகிராம். இப்ப உங்களுக்கு விளங்குச்சா? இந்த பூசணிட நிறம் 7 கிலோகிராம், ஒரு ஆப்பிள்ட நிறம் 3.5 கிலோகிராம். மூன்றாவது விஷயம், பப்பாசிட நிறம் நிறை 4 கிலோகிராம். இப்ப பார்ப்போம். இப்படத்தை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க. 2 ஆப்பிள் பழங்களின் நிறையும் ஒரு பப்பாசி பழத்தின் நிறையும் சமனாகும். 2 ஆப்பிள் பழங்களோட நிறை எவ்வளவு, 3 கிலோகிராம். அதுவும் 2 ஆப்பிள் பழங்களின் நிறை 3 கிலோகிராம். அதுவும் பப்பாசி பழத்தின் நிறம், பப்பாசி பழத்திட நிறை எவ்வளவு 4. இது ரெண்டும் சமனா இல்ல. அப்ப முதலாவது கூற்று பிழை, ரெண்டும் சமன் இல்லை. ரெண்டாவது கூட்டு சொல்றாங்க, அப்பிள் பழம் 2, அப்பிள் பழம் 2 நிறை நம்மளுக்கு தெரியும், 2.3. பப்பாசி பழம் 1 4. இது ரெண்டையும் கூட்டுனோம்டா தர்பூசணி 1 நிறைக்கு சமனா. தர்பூசணி நிறை எவ்வளவு, 7. பாருங்க, அப்பிள் பழம் 2, பப்பாசி பழம் 4, ரெண்டையும் கூட்டினோம்னா தர்பூசணிக்கு சமனம். இப்போ 3யும் 4யும் கூட்டினோம்டா
தர்பூசணியிட நிறைக்கு எப்படி இருக்கு? சமனாக இருக்கிறது. இப்ப இரண்டாவது கூட்டு. சரி, மூன்றாவது பார்ப்போம். தர்பூசணி ஒன்றின் நிறையும் தர்பூசணியிட நிறை 7 கிலோகிராம். பப்பாசி பழம் ஒன்றின் நிறை பப்பாசிட விடை எவ்வளவு? 4. அப்ப 4 7 சமனா இல்ல. அப்ப மூன்றாவது கூட்டு பிழை. அப்ப இந்த சரியான விடை என்ன? இரண்டாவது விடை. 2 அப்பிள் பழங்களோட நிறையும் பப்பாசி பழம் ஒன்றின் நிறையிட கூட்டுத்தொகை எதுக்கு சமனா இருக்கும்? தர்பூசணிட நிறைக்கு சமனா இருக்கும். விளங்கி சேர்ந்த விளக்கம். உங்களுக்கு அளவுகளை நீங்க எடுத்துக்கொண்டு அதை நம்ம செய்யலாம். ஓகே, அடுத்த வழி போவோம். வினா இலக்கம் 11 பாருங்க. பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவான பலகை ஒன்றில் பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் உடைய சதுர வடிவான பலகை துண்டு ஒன்று வெட்டி நீக்கப்பட்டது. தற்போது காணப்படும் பலகை துண்டு ஆரம்பத்தில் காணப்பட்ட பலகை துண்டில். ஓகே, அப்ப நம்ம இதுக்கான ஒரு படம் ஒன்று போடணும். அப்ப நம்மளுக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க. படத்தை போட்டா உங்களுக்கு விளங்கிடும். பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் உடைய ஒரு சதுர வடிவான பலகை துண்டு ஒன்று இருக்கா. அப்படின்னா பக்க நீளம் 6 சதுரம் என்ன? எல்லா பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். அப்ப இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். எல்லா பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். சரியா? எல்லா பக்க நீளங்களும் சமனாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க பாருங்க 3 சென்டிமீட்டர் இதுல அரைவாசம், இதுல அரைவாசம். இப்ப இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுத்துடுறாங்க. இப்படி ஒரு துண்டை இது 3 இது 3 இது 3 இது சரிதானே? இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுத்துடுறாங்க. வெட்டி எடுத்தது இது ஆரம்பத்துல காணப்பட்ட பலகை துண்டுல. ஆரம்பத்துல காணப்பட்டது பாருங்க இதே மாதிரி எத்தனை துண்டு? என்ன? ஒரு துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, 4 துண்டு. என்ன? ஆரம்பத்துல காணப்பட்டது 4 துண்டு. அப்ப 4 துண்டுல எத்தனை துண்டை வெட்டி இருக்கோம்? ஒரு துண்டை வெட்டி இருக்கோம். இவ்வளவுதான் இந்த கேள்விக்கான விட. ஏன்னா 4 துண்டுல ஒரு துண்டு. இதே நீங்க இன்னொரு முறையில செய்யலாம். அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? இந்த பலகையில என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? பரப்பளவை காணலாம். அதோட உங்களுக்கு லேசான விஷயம் மூலதான். ஏன்னா இங்க பாருங்க, முதல்ல இந்த பலகை உழவு விரிச்சா இருந்துச்சு. இதுல எந்த துண்டை மட்டும்தான் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்ப இதே மாதிரி மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 4 பகுதி இருந்திருக்குன்னா ஆரம்பத்துல. அப்ப இந்த 4 பகுதியில ஒரு துண்டை வெட்டி இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி? தற்போது காணப்படும் பலகை துண்டு ஆரம்பத்தில் காணப்பட்ட பலகை துண்டுல. இப்ப வெட்டினது இவ்வளவு. இப்ப தற்போது காணப்படுறது எந்த பலகை துண்டு? இந்த பலகை துண்டு. இந்த பலகை துண்டு தான் இப்ப நம்ம கிட்ட காணப்படுது. அப்ப இது ஆரம்பத்துல காணப்படுற பலகை துண்டு எவ்வளவு? 4 பகுதி. இப்ப காணப்படுறது இந்த 4 இருக்கு. தற்போது காணப்படும் பலகை துண்டு ஆரம்பத்தில் காணப்படும் பலகை துண்டில் இந்த துண்டுல எவ்வளவு பகுதி இருக்கு? முதல்ல இது 4 பகுதியா இருந்துச்சு. 4 பகுதியில எத்தனை பகுதி மீதமா இருக்கு? 4 பகுதியில 3 பகுதி இங்க மிச்சமா இருக்கு. 4 பகுதியில ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டோம், 3 பகுதி மிச்சம். ரெண்டையும் கூட்டினாதான் 4 பகுதி. விளங்கி சேர்ந்த கணக்கு. அப்ப என்ன விட? மூன்றாவது விட நம்மகிட்ட கேட்கிறாங்க. கேள்வி என்னன்னா வெட்டினதை கேட்கல, நம்மகிட்ட கேட்கிறாங்க ஆரம்ப நீக்கப்பட்டது தற்போது காணப்படும் பலகை துண்டு. இதை வெட்டி நீக்கியாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த 3 பகுதி மட்டும்தான். இந்த 3 பகுதி எப்படி? இந்த 4 பகுதியில 3 பகுதி இப்ப மிச்சமா இருக்கு. 11வது கேள்விக்கு மூன்றாவது விட 4 3. 4 3.
ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 12வது, வியாபாரி ஒருவர் 5 அப்பிள் பழங்களை 25 ரூபாய் விலைக்கு வாங்கி 4 அப்பிள் பழங்களை 30 ரூபாவுக்கு விற்பனை செய்வார். இவ்வாறு விற்பனை செய்ததன் மூலம் குறித்த ஒரு நாளில் 75 ரூபாய் லாபம் அடைஞ்சிட்டார். குறித்த தினத்தில் வியாபாரி விற்ற அப்பிள் பழங்களின் எண்ணிக்கை யாது? குறித்த தினத்துல வியாபாரி வித்த அப்பிள் பழங்களோட எண்ணிக்கை யாதுன்னு கேட்கிறாங்க. ஓகேயா? இப்ப நம்ம இங்க பாப்போம். நீங்க பாருங்க, வியாபாரி ஒருவர் 5 அப்பிள் பழங்களை 25 ரூபாவுக்கு வாங்குறாங்க. 5 அப்பிள் பழங்களை 25 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 5 அப்பிள் பழங்களை 25 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு அப்பிள் பழத்தை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்னு என்ன செய்வோம்? 25 5ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னா ஒரு அப்பிள் பழத்தை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 5 ரூபாவுக்கு. இது வாங்கிய எவ்வளவு? இப்படிதானே? 5 பழங்களை 25 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒன்னே வளத்துக்கு வாங்கியிருப்பார் 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதான் வாங்கின விலையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 5 ரூபாய் வாங்கியோம். அடுத்தது பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா 4 அப்பிள் பழங்களை 30 ரூபாய்க்கு விற்கிறார். 4 அப்பிள் பழங்களை 30 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு அப்பிள் பழத்தை வித்தது எவ்வளவு என்ன செய்யணும்? இதை 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சுங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 15 7 ரூபாய் 50. அதாவது இங்க பாருங்க, 30 வகுக்கிறோம் 4ஆல பிரிச்சுங்கன்னா 7 முறை 7 தரம் 4 28, மிச்சம் 2, இங்க 0 சேர்த்தீங்கன்னா 5, 7.5. அதாவது 7 ரூபாய் 50க்கு ஒரு அப்பிள் பழத்தை இந்த நிச்சயம் அது விற்கிறாரு. இப்ப பாருங்க, 4 30 ரூபாய், இப்ப 2 எவ்வளவு? 15 ரூபாய். அப்ப 1 எவ்வளவு? 15 2ஆல பிரிச்சீங்கன்னா 7 ரூபாய் 50. இப்ப பாருங்க, விற்கிறாரு 7 ரூபாய் 50. அப்ப ஒரு அப்பிள் பழத்தில் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? லாபம் எவ்வளவு லாபம் கண்டுபிடிக்கும்? லாபம் என்ன செய்யணும்? இந்த வித்த விலையில இருந்து வாங்கின விலையில கழிக்கணும். இப்போ ஒரு அப்பிள் பழத்தை 7 ரூபாய் 50க்கு விற்கிறாரு, வாங்கியிருக்காரு 5 ரூபாய்க்கு. அப்ப 2 ரூபாய் 50 என்ன அவருக்கு லாபம்? ஒரு அப்பிள் பழத்துல 2 ரூபாய் 50 லாபம். 2 ரூபாய் 50 அவருக்கு லாபம் கிடைக்குது. இப்படி வித்தனால அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? மொத்தம் 75 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த 75 ரூபாவை வகுக்கணும் 2 ரூபாய் 50. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு இது வகுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அப்ப இதை பார்த்தீங்கன்னா எப்படி வகுக்கலாம்டா? ஓகேயா? நீங்க வகுக்கிறதுக்கு இப்படி வகுப்போம். அப்படின்னா 75 2 ரூபாய் 50. ஓகேயா? நீங்க பாருங்க, அப்ப 2 ரூபாய் 50 2 ரூபாய் 50. அப்ப 2 ரூபாய் 50 சேர்ந்தா 5 ரூபாய்க்கு சமம். ஏன்னா 2 ரூபாய் 50 2 ரூபாய் 50 சேர்ந்தா 5 ரூபாய். அப்ப 5 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? 5 ரூபாய் லாபம் கிடைக்கணும்னா 2 பழங்களை விற்கணும். ஏன்னா 2 பழங்களை வித்தோம்னா அவருக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்படி இல்லைண்டா, இது நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, 75 பிரிக்கணும் 2 ரூபாய் 50. நம்ம என்ன செய்வோம்டா, இந்த 2 ரூபாய் 50 இந்த சொன்னனால இந்த கசத்தை இல்லாம பண்ணோம்னா இங்க 2 பூஜ்ஜியங்கள் சேர்ப்போம். அப்ப 250ல 750ல எத்தனை 250? 3 250ஆல பெருக்கணும்டா 750 0 0. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி இவ்வளவு பெருசா பிரிக்கிறதுக்கு வராது. நீங்க இந்த முறைய விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப ஒரு வித்தது எத்தனை அப்பிள் பழங்களா இருக்கும்? 30 பழங்கள். உங்களுக்கு இப்ப ஒரு முழு எண்ணா தான் வரும் பிரிக்கிற மாதிரி. அப்ப 2 ரூபாய் 50 அப்படிங்கிற சின்ன தொகையா வந்துச்சுன்னா உங்களால பிரிக்கணும். அப்ப இங்க பாத்துக்கணுங்க, 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு 5. அப்ப 1 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு,
வித்திருக்காரு 30 ரூபாய்க்கு 4. அப்ப ஒண்ணு வித்திருக்காரு 7 ரூபாய் 50 சென்ட்டுக்கு. அப்ப ஒரு வளத்துல 2 ரூபாய் 50 அவருக்கு லாபம். அப்ப 75 ரூபாய் லாபம் கிடைக்கணும். நாங்க 2 ரூபாய் 50 பிரிக்கிறோம். பிரிச்சவன்டா அவர் எத்தனை பழங்கள் எல்லாம் இருக்கணும்? 30 பழங்களை. 12வது கேள்விக்கு 30 முதலாவது விட. விளங்கி சேர்ந்த கேள்வி. அடுத்தது போவோம். வினா இலக்கம் 13. அருகில் காணப்படும் சதுரமுகி சிறிய சதுரமுகியினால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இவ்வமைப்பில் ஒவ்வொரு பக்கத்திலும் நடுவிலும் காணப்படும் சதுரமுகி முழுவதும் நிறம் தீட்டப்பட்டுள்ள இந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த நடுவுல இருக்கிறத பாத்தீங்கன்னா உள்ள என்ன செஞ்சிருக்காங்களாம்? நிறம் தீட்டி இருக்காங்களாம். சதுரமுகி முழுவதும் எல்லா பக்கமும். சரியா? இவ்வாறு முழுமையாக நிறம் தீட்டப்பட்ட சதுரமுகியில் காணப்படும் மொத்த விளிம்புகளை எண்ணிக்கை நடு கேட்கிறாங்க. மொத்த விளிம்புகளை எண்ணிக்கை நடு பாக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்க சதுரமுகியை பாத்தீங்கன்னா அந்த சதுரமுகிக்கு மொத்தமாக எத்தனை விளிம்புகள் இருக்கும்? ஒரு சதுரமுகிக்கு காணப்படும் விளிம்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை? 12. என்ன? 12 விளிம்பு. அப்ப இதே மாதிரி இந்த உருவத்துல நடுவுல எத்தனை உருக்கள் இருக்கு? 6 உருக்கள் இருக்கு. 6ஆல பெருக்கணும்டா மொத்த விளிம்புகளுடைய எண்ணிக்கை 72. அதாவது ஒரு சதுரமுகிக்கு காணப்படுகின்ற விளிம்புகள் 12. அப்ப நிறந்தீட்டப்பட்டது இந்த உருவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னு ஆக்கப்பட்ட அமைவுக்கு ஒவ்வொரு பக்கத்திலையும் எல்லா பக்கத்திலையும் அந்த நிறந்தீட்டப்பட்டது இருக்கு. அப்ப மொத்தம் 6 பக்கம் இருக்கு. அப்ப 6 பக்கத்திலையும் சிறிய சிறிய நிறந்தீட்டப்பட்ட 6 குற்றிகள் இருக்கும். அப்ப ஒரு குற்றில பாத்தீங்கன்னா 12 விளிம்புகள்டா 6 குற்றிகளுக்கும் எத்தனை விளிம்புகள்? 72 விளிம்புகள். 72 விளிம்புகள். விளங்கு சேர்ந்த கேள்வி. பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருக்குதானே இந்த நடுவுல இருக்க பகுதி பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சதுர குற்றியா இருக்கும். அப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இவ்வமைப்பில் ஒவ்வொரு பக்கத்திலும் நடுவில் காணப்படும் சதுரமுகி முழுவதுமாக நிறந்திட்டப்பட்டுள்ளது. அப்ப இங்க நடுவுல இருக்கிறது இந்த பக்கம் மட்டுமா நிறந்திட்டப்பட்டிருக்கு? இல்ல, அது அந்த பகுதியை நம்ம வெட்டி எடுத்தோம்னா அந்த எல்லா பகுதிகளுக்கும் நிறம் தீட்டப்பட்டிருக்கும். அப்ப எல்லா பகுதின்னா அது ஒரு சிறிய சதுரமுகியா இருக்கும். அப்ப சிறிய சதுரமுகிக்கு எத்தனை பக்கங்கள், எத்தனை விளிம்புகள்? 12 விளிம்புகள். என்ன? 12. ஒரு சதுரமுகிக்கு 12 விளிம்புகள். அப்ப அதே மாதிரி மொத்தமாக 6 சிறிய சதுரமுகிகள் இங்க இருக்கு. இப்ப 12 6ஆல பெருக்கணும்டா மொத்த விளிம்புகளுடைய எண்ணிக்கை 72. இப்ப விளங்குச்சா? அடுத்த கேள்வி பார்ப்போம். 14வது கேள்வி. ஓகே, இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு என்ன 3 முகங்கள் தந்திருக்காங்க. அது வெவ்வேறு விதமான முகங்கள் தந்திருக்காங்க. இந்த 3 முகங்களையும் நீங்க பெருக்குனீங்கண்டா 8. அப்படின்ட்டு என்ன இருக்கணும்? ஒரே மாதிரியான இலக்கங்களை 3 தடவை பெருக்கிருக்கணும். அப்ப நீங்க ஒரே மாதிரியான இலக்கங்கள்னா முதல்ல சின்ன சின்னல இருந்து போங்க. ஒன்றையும் பெருக்குங்க. நம்மளுக்கு 8 கிடைக்குமா? இல்ல. அப்ப என்ன செய்வோம்? அடுத்த இலக்கத்துக்கு போவோம். இரண்டையும் பெருக்கி பார்ப்போம். அப்படி சின்ன இலக்கம் தான் வரும். 2 தர 2 தர 2 பாருங்க. 2 4 2 8. அப்ப நம்மளுக்கு இப்ப தெரியுது இந்த ஒரு முகத்தினுடைய இந்த முகம் எத்தனை குறிக்குது? 2ஐ குறிக்கும். இதும் 2, இதும் 2, இதும் 2. இந்த முகம் 2. அப்ப இதே மாதிரி இருக்கிற மற்ற முகங்களும் என்ன குறிக்கும்? 2ஐ குறிக்கும். அப்ப நம்ம அதையும் போட்டுக்கொள்வோம். இதும் 2, இதும் 2. சரிதானே? இப்ப இரண்டாவத பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இரண்டையும் பெருக்கி இந்த சாய் சதுரம் மாதிரி இருக்குன்னு இந்த சாய் சதுரத்தையும் பெருக்குனீங்கன்னா 16ங்கிற விட கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, இரண்டையும் பெருக்குனா 4. இப்ப 4ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க.
1 தரம் 4 4, 2 தரம் 4 8, 3 தரம் 4 12, 4 தரம் 4 16. இப்ப இதுல பெருமதி எத்தனை? 4. இப்ப நீங்க பெருக்கி பாருங்க. 4 தரம் 2 8, 8 தரம் 2 16. இப்ப நம்ம இதை விடையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இங்க எத்தனை போட்டுக்கொள்வோம்? 4 போட்டுக்கொள்வோம். இப்ப பாருங்க, 4ஓட இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியானது. அப்ப இது ரெண்டோட பெருமதி எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்ப பாருங்க, இப்ப 4ஓட நம்ம 2 முகங்களை பெருக்கணும்னா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கணும்? 36. அப்ப 4ஓட எத்தனைய பெருக்கினா 36 கிடைக்கும்? 4ஆம் வாய்ப்பாடை சொல்லுங்க. எத்தனை? 9 தரம் 4 36. எத்தனை? 9 தரம் 4 36. ஓகேயா? இப்ப இந்த 9ங்கிறது எதா இருக்கும்? இந்த 2 முகங்கள். அப்ப இந்த 2 முகங்களும் எதுக்கு சமனா இருக்கும்? 9க்கு சமனா இருக்கும். அப்ப 2 முகங்கள் 9ண்டா ஒரே மாதிரியான 2 இலக்கங்களை பெருக்கணும். அப்ப பாருங்க, 2ஐயும் பெருக்கினா 4, 3ஐயும் பெருக்கினா தான் 9. அப்ப இந்த முகத்தினுடைய பெருமானம் எத்தனை? 3. இந்த முகத்தினுடைய பெருமானம் 3. இப்ப பாருங்க, 3 தரம் 3 9, 9 தரம் 4 36 ஆக இருப்பின் சரியான கோவையை தெரிவு செய்க. ஓகே, இப்ப முதலாவது நம்மளுக்கு தந்திருக்க விடைகளை கண்டுபிடிப்போம். இங்க 3, சரி, இதுல பெருமதி 3, இதுல பெருமதி 3, இதோட கூட்டியிருக்காங்க சாய் சதுரம் 4. அடுத்த முகத்தினுடைய பெருமதி பெருக்கி இருக்காங்க 2. இதை பெருக்கினா எத்தனை வரணும்? 14 வரணும். ஓகே, பாருங்க, இதை பெருக்கினோம்டா 4 2 8, 8 3 11. ஓகேயா? சரி, எங்க போடுறேன்னா ஓகே, இதை என்ன செய்யணும்டா நீங்க? இப்ப இங்க பாருங்க, முதலாவது 4ஐயும் 3 என கூட்டு இருக்காங்க. அடுத்து 4ஓட 2 பெருக்கி இருக்காங்க. அப்ப நம்ம இந்த கணித செய்கைகள் அப்படின்னு செய்யல, முதலாவது என்ன செய்வோம்னா பெருக்களை தான் செய்வோம். பெருக்களை செஞ்சுட்டு வந்த விடையோட தான் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப பாருங்க, 4 தர 2 8, 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. அப்ப முதலாவது விட பிழை. சரி, இரண்டாவது விடையை பிரதிட்டு பார்ப்போம். முதலாவது முகத்துக்கான விட எத்தனை? 3 பெருக்கல் அடுத்து எத்தனை? 2 கூட்டல் மறுபடியும் 3. அப்ப பாருங்க, முதல்ல பெருக்களை செய்யணும். 2 6, 6ஓட 3 கூட்டினீங்கன்னா 9. அப்ப இரண்டாவது விடையும் பிழை. இரண்டாவது பிழை. சரியான கூட்டை தான் கேட்கிறாங்க. சரி, மூன்றாவது பாருங்க, முதலாவது முகத்தினுடைய 2, அப்புறம் கூட்டல், அடுத்தது 3, அடுத்தது பெருக்கல் 4. முதல்ல பெருக்களை செய்யணும். 4 தரம் 3 12, 12ஓட 2 கூட்டினீங்கன்னா 14. அப்ப மூன்றாவது விடத்தான் சரி. அப்ப இந்த 14வது கேள்விக்கு பாத்தீங்கன்னா சரியான விட மூன்றாவது விட. விளங்குச்சா? இவ்வாறான இந்த எண்கோவைகள் வரக்குள்ள நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, முதலாவது செய்ய வேண்டியது பெருக்கல் வேலைய பெருக்கிட்டு தான் என்ன செய்யணும்? கூட்டணும். விளங்குச்சா இந்த கேள்வி? இறுதி கேள்வி 15வது கேள்வி. ஓட்ட போட்டி ஒன்று முடிவடையும் தருணத்துக்கு முன்னர் அருண் 2ஆம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி சென்றான். பின்னர் போட்டியாளர்களின் இடங்களில் மாற்றம் இடம்பெறவில்லை எனில். ஓகேயா? ஒரு ஓட்ட போட்டி ஒன்று நடைபெற்றிருக்கு. இந்த ஓட்ட போட்டியில பாத்தீங்கன்னா போட்டின முடியல. முடியறதுக்கு முன்னுக்கு நடந்த வேலையை நமக்கு சொல்லி இருக்காங்க. அப்ப இந்த ஓட்ட போட்டி ஒன்றுல இப்ப ஓட்ட போட்டி இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுன்னு வைங்க. ஆனா இந்த முடியல. முடியறதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அருண் 2ஆம் இடத்தில் இருந்த நீலனை அப்படின்னா
ரெண்டாம் இடம். அப்ப இங்க ஒரு ஆள் முதல்ல ஓடிக்கொண்டிருக்கணும். அப்ப ரெண்டாவது யார் ஓடுறாரு? நீலன் ஓடுறாரு. அப்ப அதுக்கு அப்பதான் யாரு ஓடுறாரு? அருண் ஓடணும். இப்ப என்ன செய்யறாங்க? இந்த அருண் வந்து இரண்டாம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி செல்றாரு. அருண் என்ன செய்யறாரு? இங்க இருந்து இவரை முந்தி போறாரு. இப்ப இவரை முந்தி போனோம்டா இவர் எங்க போயிடுவாரு? இந்த இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப யாருக்கு போறது? அருண் இருப்பாரு. இந்த இடத்துல அருண். இந்த இடத்துல அப்ப யார் இருப்பாரு? நீலன் இருப்பாரு. இவர் இங்க ரெண்டு பேருக்கு முன்னுக்கு என்ன செய்வாரு? இன்னொரு ஆளுங்க ஓடிக்கொண்டிருப்பார். அப்படியா இல்லையா? ஓடிக்கொண்டிருப்பார். இவர் நம்ம ரெண்டாவது தான் ஓடுறாரு. இவரைத்தான் இவர் மிந்தி இருக்கார். சரியா? இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க அருண் முதலாம் இடத்தவர். அப்ப சொல்றாங்க அருண் முதலாம் இடத்தவர். இல்ல ஏன்னா அருணுக்கு முன்னுக்கு இன்னொருத்தர் போவார். அப்ப இது பிழை. ரெண்டாவது அருண் இரண்டாம் இடத்தவர். அது சரி, இரண்டாவது தான் அருண். நீலன் இரண்டாம் இடத்தவர். நீலன் இரண்டாவதா? நீலன் வந்து இப்ப மூணாவது கொண்டாரு. அப்ப அது போல நாலாவது வந்து நீலன் மூன்றாம் இடத்தவர். ஒன்றாவது, இரண்டாவது, மூணாவது. நீலன் வந்து மூன்றாம் இடத்தவர். அப்ப இங்க சரியானது என்ன? பியும் டியும். இந்த ரெண்டு கூட்டம் தான் சரியானது. பியும் டியும். அப்ப 15வது கேள்விக்கு மூன்றாவது விட பியும் டியும். நம்ம சொல்லி இருக்க தகவல் படி இந்த கேள்வி விளங்கிச்சா? ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய தினம் வந்து 15 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். விளங்குதா? ஏனென்னா இப்ப நம்மட எக்ஸாம் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இப்படி கடினமானதா கொஞ்சம் கடினமா தான் ஆக்கியிருக்காங்க. அப்ப கேள்விகளை பாத்தீங்கன்னா இந்த வடிவுல தான் கேள்விகள் வரும். நீங்க பாஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த மாதிரியான வினாக்களுக்கு தான் நம்மள என்ன செய்யணும்? தயார்படுத்தணும். அப்பதான் நம்மளால என்ன செய்யணும்? எக்ஸாம்ல சிறந்த பெறுபேறுகளை எடுக்க விளங்குதா? அப்ப இப்ப நம்ம பார்ப்போம். தொடர்ந்து முன்னுக்கு இன்னும் 3 செமினார்ஸ் நம்மளுக்கு செய்ய முடிஞ்சால் செய்வோம். அப்படி இல்லைன்னா யாருக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா எங்கட ஏன்னா இப்ப செமினார்ல வந்து நமக்கு வந்து என்ன உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம 2 செமினார்ல அவ்வளவு விஷயங்களையும் என்ன செய்ய இயலாது, செய்யறது கஷ்டம். ஓகேயா? ஆனா வகுப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா நம்ம வேறையா படிப்போம். அப்ப உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? சிலருக்கு இந்த செமினார்ல நீங்க படிச்ச விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருந்திருக்கும். சிலர் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இலகுவான முறைகள் வந்து சொல்லி தரப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இவ்வாறான வினாக்களை வந்து பகுதி 1ல மொத்தமாக 100 புள்ளிகளும் இப்படிவான கேள்விகள் தான் இருக்கும். சரியா? படங்கள் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் சேர்த்து இவ்வாறான கேள்விகள் தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த கேள்வி அதாவது நம்ம ஒரு கட் அவுட் மார்க்ஸுக்கு மேல குறைஞ்சது ஒரு 160 170 புள்ளிகளை பெறணும்னா இவ்வாறான வினாக்களை செய்ய முடிஞ்சவங்களால மட்டும்தான் அந்த அளவு புள்ளிகளுக்கு போக வேணும். இல்லைண்டா நீங்க சாதாரணமா இதெல்லாம் படிக்காம நீங்க செஞ்சீங்கன்னா ஏன்னா ஒரு பேப்பர்ல ஒரு 40-50 மார்க்ஸ் நீங்க சும்மா எடுக்கலாம் நீங்க சாதாரண விஷயங்களை வச்சு. ஆனா நீங்க இந்த 160 170 அவ்வாறு அதுக்கு மேல புள்ளிகளை நீங்க பெறணும்னா இவ்வாறான வினாக்களுக்கு நீங்க கட்டாயம் பயிற்சி செய்ய வேண்டும். பாத்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி 8வது மாசம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நினைக்கிறேன். 8 அல்லது 9ஆம் மாசம் எக்ஸாம் நடக்கும். இப்பவே ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் காலத்துல சரியான முறையான செய்யணும் பயிற்சிகளை நம்ம செய்து கொள்ளணும். ஓகேயா? இப்ப நான் சொன்ன மாதிரி ஆர்வம் உள்ளவங்க எங்களுடைய கிளாஸ்ல வந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு மாத்திரம் இல்லாம ஏனைய அனைத்து பாடங்களும் 6 பாடங்களுக்கு பூரணமான விளக்கம் உங்கள் நீங்க நினைக்கலாம் இதுல மட்டும்தான் ஷார்ட்கட்டான விஷயம் எல்லாம் இருக்கு, மற்ற பாடங்கள்லாம் படிக்கத்தான் வரும் அப்படின்னு இல்லை. நீங்க தமிழ் பாடத்தை எடுத்தாலும் அதுலயும் நிறைய ஷார்ட்கட்டான விஷயத்தை வச்சு
சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். கணிதத்தை எடுத்தீங்கன்னா சின்ன விஷயங்களை வச்சு என்ன செய்யலாம், பெருசா கஷ்டப்படுறதை விட அந்த 32 மார்க்ஸையும் நம்ம என்ன ஷார்ட்கட்டான விஷயங்களை வச்சே எடுக்கலாம். பார்ட் 2ல நீங்க என்ன நிறைய கொஞ்சம் விஷயத்தை படிச்சு என்ன செய்யலாம், அதிக அளவு புள்ளிகளை பெறக்கூடிய வகையில உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் சிறிய சிறிய நுட்பங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்படும். அப்ப ஆர்வம் உள்ளவங்க நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மற்றும் யாரும் எதுவும் கேள்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எதுவும் டவுட்டுகள் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே நம்பர் தந்தேன். இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். 77 87 38 219. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நம்பர்ஸ் தந்தேன். அந்த நம்பர்ஸ்லையும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். அப்ப நீங்க நம்பர்ஸ்களை உங்களோட பேப்பர்ல எழுதி கொள்ளுங்க. நாங்கள் என்ன பார்க்கிறோம்டா, போன வருஷம் 87 பேர் அதிக அளவான புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்த மாதிரி இந்த முறை அது ஒரு 100 பிள்ளைகளுக்கு மேல சித்தி அடைய வைக்கணும்ங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஆர்வம் உள்ளவங்க வகுப்புகள்ல இணைந்து கொள்ளலாம். அப்ப எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த செமினாரை முடிப்போம். 2 செமினார் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்றோம். அப்ப உங்களுக்கு இது சம்பந்தமாக நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த செமினாரை முடிப்போம். அப்ப எல்லாருக்கும் ஓகே, பாய், குட் நைட். Hi, sir.